வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் க்ளோசிங் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு சில குவாலிட்டியான நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து இப்பயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கோட்டாக்கும் ஹிண்டால்கோவும் இப்போ வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ரேட்டில் தான் இருக்குது. எல்லாம் அட்ராக்டிவான பிஇயில் இருக்குது. அதே மாதிரி லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிக்கு சூட்டபுளான ஸ்டாக் ஐடி ஸ்டாக் 2 ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ் இது ரெண்டுமே வந்து சூட்டபுளாக இருக்குது. ஐடிசி வந்து எப்பயும் போல் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எஸ்ஐபிக்கு கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற குவாலிட்டியான எல்லா ஸ்டாக்குமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. 5 to 10 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிட்டர்னை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கோர்சஸ் எதுவும் அட்டன் பண்ணணுமா, இல்லை நீங்கள் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தின்றவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் கோர்சஸ் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் பிளான் பண்ணலை. ஸோ நானும் வந்து ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயாக தான் இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். டெஃபினட்டாக வந்து அவர் சொன்ன ஐடியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து கோர்ஸ் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நான் வந்து கோர்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கண்டென்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அவருக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையும் நான் வந்து பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தார் அப்படின்னா அவருக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டுமே வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்னோட வியூவில் வந்து நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறேன், எப்படி நான் என்னோட லாங் டேர்ம் வியூ வச்சிருக்க அப்படிங்கிறத வந்து நான் கிளியராகவே சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் அவருக்கு வந்து வேற எது அவர் ஸ்டாக் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணல நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாத்திக்கு எல்லா வகையிலையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவரோட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்மளும் சரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரும் வந்து அவருக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சக்தின்ற ஐடியிலிருந்து கோட்டாக் மகேந்திராவை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெக்ன்ற ஐடியிலேருந்து இன்ஃபோசிஸை பற்றியும், ஸ்மிதா வந்து HCLையும் கோட்டாக் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. கோட்டாக்கை பொறுத்த வரைக்கும் RBI ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்துருக்கு. இது வரைக்கும் இல்லாத பிஇலையும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. HCLலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் தான் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. HCL வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாத ஸ்டாக்காக இருந்தாலும் பெரிய அளவுக்கு ரேட்டு ஃபால் ஆகாது. ஸோ ரெண்டுமே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பாசிட்டிவான நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஐடிசி ஸ்டாக்கும் க்ரோ ஆக போகுது, ஐடிசி ஹோட்டலும் வந்து க்ரோ ஆக போகுது. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் அதாவது இன்ஃபோசிஸ், ஐடிசி, HCL டெக்னாலஜி, கோட்டாக் மகேந்திரா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 700 800 ரேஞ்சில் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 220 30 அதுவும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடைச்சி அப்போ எல்லாம் பை பண்ணி வச்சுருந்தா இப்போ ஒரு ஹியூஜான ரிட்டர்னையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி HCL டெக்னாலஜி நிறைய வாய்ப்பு கொடுத்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து டாப் பிளேயராக இருக்கிறாங்க. மற்ற ஐடி கம்பெனியில் இல்லாத அளவுக்கு இவங்க ஹார்ட்வேர் செமிகண்டக்டரில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜிக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. கோட்டாக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா இது வந்து 2005 இதுல ஒரு 30 ரூபாய் இருந்துட்டு இப்போ 2100 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்து 1600 சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க. கோட்டாக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் இதோட சப்சிடியாக பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மகேந்திரா ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, கோட்டாக் மகேந்திரா AMC இருக்குது, கோட்டாக் செக்யூரிட்டிஸ் இருக்குது, கோட்டாக் மகேந்திரா பிரைம் இருக்குது. ஸோ மற்ற HDFC ICICIயில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இண்டிவிஜுவல் கம்பெனியாக இருக்கும். இது எல்லாமே வந்து இன்னும் கோட்டாக் மகேந்திரா தான் இருக்குது. ஒரு நல்ல க்ரோத்தை பார்க்குது அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து டிமெர்ஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாம் வந்து சப்சிடரி கம்பெனி எல்லாம் வந்து தனி கம்பெனியாக மாறுச்சு அப்படின்னா நமக்கு லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும்.
அதனால் கோட்டாக் மகேந்திராவை இப்போ வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரி PE 24 இருக்குது, கம்பெனியோட PE வந்து 15 இருக்குது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மேக்ஸிமம் வந்து அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப ஹிண்டால்கோ கம்பெனி மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹை வந்து 661 ரூபாயா இருக்குது. இப்போ வந்து நியர்லி 52 வீக் ஹைக்கு பக்கமாக 644 ரூபாய்ன்ற ரேட்டில் தான் ட்ரேட் ஆகுது. இன்னுமே வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன் டைம் டார்கெட்டில் வந்து 700-800க்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கோட்டாக் மகேந்திராவை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இண்டஸ்ட்ரி PE வந்து 12.27 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 20க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பேங்க் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ 17.78 இருக்கு. அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2064 ரூபாய்க்கு போயிட்டு லோ வந்து 1546 ரூபா. நியர்லி இப்போ 52 வீக் லோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கும் அதே மாதிரி தான் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி PE 29 இருக்கிறப்ப இந்த கம்பெனியோட PE 22.55 இருக்கு. 1400 ரூபா பிளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1733 ரூபாயா இருக்கு. லோ வந்து 1239 ரூபாய்க்கு போயிருக்கு. 1400 ரூபாய்க்கு கீழே போகுது அப்படின்னா இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். HCL டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE வந்து 29 இருக்கு, கம்பெனியோட PE வந்து 23 இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை வந்து 1697 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 1052 ரூபாயா போயிருக்கு. இதுவுமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE 23 இருக்கு, கம்பெனியோட PE 26 இருக்கு. 52 வீக் ஹைனா 500க்கு பக்கமாக போயிருக்கு. லோ வந்து 400 சம்திங்காக இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலான குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ எல்லா பேராமீட்டரையும் எல்லா டைம்லையும் செக் பண்ணி பார்த்துருக்கோம். கிளியராக இருந்திருக்கு. நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறது, கிளியரான மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, நல்ல க்ரோத் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோட்டாக் மகேந்திரா மாதிரி இது ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னால சிங்கிள் போர்ஷனாக வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 3 இயர் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருங்க. இன்னும் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்டாக்ல எல்லாம் என்ட்ரி கொடுத்து உங்களோட ப்ரைஸை வந்து ஆவரேஜ் பண்ணிங்க. அப்படி வர்றப்போ ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் SIP மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி கோட்டாக் மகேந்திராவில் இன்னொரு 10% ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லம்சம் மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுற அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 47% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 53% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.